வசனத்தின்படி பாத்தீங்கன்னா எபிரேயர்கள் நிருபத்தில் ஆண்டவர் சொல்றாரு, ஒரே தரம் மரிப்பதும் பின்னர் நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே அப்படின்னு. ஒரே ஒரு தடவை தான் மனுஷனுக்கு வாழ்வு. இந்த 10 ஜென்மம் 8 ஜென்மம் 7 ஜென்மம் 6 ஜென்மம் எதுவும் கிடையாது. ஒரு தடவை மனுஷன் வருவான், மரிப்பான், அதோட அவனுக்கு நியாய தீர்ப்பு. சில நேரத்தில் அவங்க சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா, செத்து போனவங்க வந்து நின்னாங்க, நான் பார்த்தேன், என் கண்ணுக்கு முன்னாடி நின்னாங்க அப்படின்னு சொன்னா வசனம் பொய்யா போயிடும். அவங்க சொன்னது உண்மைனா வசனம் பொய்யா போயிடும். அப்படி வராது. சில நேரத்தில் பிசாசு நம்மளை ஏமாத்தும். வசனம் தெரிஞ்சவங்க அது என்ன செய்யாது, ஏமாத்தாது. எப்பவுமே யார் அதை ஏமாத்தணும், வசனம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க தான் ஏமாத்தும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிலர் சொல்லுவாங்க, இல்லைங்க நாங்கள் கேட்டோங்க கரெக்டாக அதே வாய்ஸ், அந்த அந்த பொண்ணுடைய வாய்ஸை நாங்கள் கேட்டோம், செத்து போன பொண்ணுடைய. ஆமா இருக்கும், செத்து போன பொண்ணுடைய வாய்ஸ்ல யார் பேசுவா, பிசாசு பேசு. ஏன்னா அவன் பொய்க்கு தகப்பனுமா இருக்கிறான். அவன் ஒளியின் வேஷம் தரித்த ஆவி, அது இயேசு மாதிரியே பேசுவானா, அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க மாதிரி பேச மாட்டானா. அப்போ ஒரு நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரே தரம் மரிப்பது பின்ன நியாய தீர்ப்படைவது. அப்படி இருந்துக்குமானால் எலியா எப்படி திருப்பி வருவாரு? திருப்பி எலியா வரணும் பைபிள் சொல்லுது தானே. ஆனா ஆஸ்பர் வசனம் ஒரே தரம் மரித்தா திருப்பி என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாதுல்ல. அதனால தான் எலியா மரிக்கல. எலியா மரிக்கவே இல்லை. எலியா திருப்பி வந்து வரணும். இன்னொரு விஷயம், வந்தது எலியா என்றாலும் யோவான் ஸ்நானனுக்குள்ள எலியாவின் ஆவி கிரியை செய்தது. இப்போ ஆன்டி கிரைஸ்டுக்குள்ள நீங்க கண்ட மிருகம் முன்னே இருந்தது, திருப்பி வரப்போகுது. இப்போ எப்படி எலியாவின் ஆவி யோவான் ஸ்நானனுக்குள்ள கிரியை செய்ததோ அதே மாதிரி தான் ஏற்கனவே வந்த ஒருத்தருடைய ஆவி தான் ஆன்டி கிரைஸ்டுடைய ஸ்பிரிட். அது பூமியில திருப்பி வரும், திருப்பி வந்து கிரியை செய்யும்.